உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, பொதுக்காலம் 4ஆம் வாரம் செவ்வாய். அப்சலோம் கொலை செய்யப்பட்டதும் அதனால் தாவீது அடைந்த அளப்பரிய துன்பமும் இவ்வாசகத்தின் கருத்து. தன் மகன் அப்சலோம் தனக்கு எதிராக போரிட்டு இறந்தபோதும் தாவீது தன் மகன் மீது கொண்டிருந்த பாசம் அளவிட்டு கூறும் தன்மையதன்று. பெற்ற மனம் பித்து என்பது உண்மைப்படுகிறது. தாவீதின் அன்பு தந்தை அன்பு. தாவீதின் படையும் அப்சலோமின் படையும் மோத இருக்கின்றன. தாவீதுக்கோ தன் மகன் மீது அளவற்ற அன்பு. என் மகன் அப்சலோமை என் பொருட்டு உயிரோடு காப்பாற்ற வேண்டும் 2 சாமுவேல் 18:5-12 என்று தன் படை வீரருக்கும் போர் தலைவர்களுக்கும் திரும்ப திரும்ப கட்டளையிடுகிறார். எனினும் அப்சலோம் கொலை செய்யப்படுகிறார். 2 சாமுவேல் 18:9-15. அவர் கொல்லப்பட்ட செய்தி நற்செய்தி என பிறரால் கருதப்படுகிறது. 2 சாமுவேல் 18:31. ஆண்டவர் உமது பக்கத்திலிருந்து உமக்கு எழுந்த அனைவருடைய கையினின்றும் இன்று உம்மை காப்பாற்றினார். 2 சாமுவேல் 18:31 என்பது அந்நற்செய்தி. ஆயினும் இந்த நற்செய்தி தாவீதின் இதயத்தை பிளக்கிறது. அப்சலோம் இறந்தது ஆண்டவருடைய செயல் என்றறிந்திருந்தும் அப்சலோம் இறந்ததின் வழியாக ஆண்டவர் தன் உயிரை காப்பாற்றினார் என்றாலும் தாவீது மனம் கசிந்து அழுகிறார். என் மகன் அப்சலோம் என் மகனே, உனக்கு பதிலாக நான் சாவேன், என் மகனே அப்சலோம். 2 சாமுவேல் 18:33. என்னே தன் மகன் மேல் தந்தையின் அன்பு. பிள்ளை மனம் கல் என்றாலும் பெற்ற மனம் பித்துதானே. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசலரும் என்பார் வள்ளுவர் குறள் 71. தம் பிள்ளைகள் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டவர்கள் பால் நம் அன்பு எத்தகையதாய் உள்ளது? வெறும் கடமையால் தூண்டப்பட்ட அன்பா அல்லது பாசத்தாலும் உரிமையாலும் உந்தப்பட்ட அன்பு என்பதை சிந்திக்கலாமே. தாவீதின் அன்பு கடவுள் அன்பு. தந்தை உள்ளத்தோடு மட்டும் தாவீது தன் மகனுக்கு அன்பு காட்டவில்லை. அவர் அன்பில் கடவுளின் அன்பை பிரதிபலிக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். மத்தேயு 5:43-44 என்ற ஆண்டவரின் சொற்கள் தாவீதின் நடத்தையிலே உண்மைப்படுகின்றன. நீர் உம்மை வெறுப்பவர்களுக்கு அன்பு செலுத்தி உமக்கு அன்பு செலுத்துபவர்களை வெறுக்கிறீர். 19:6 என்று பிறர் கூறும் அளவுக்கு தாவீது நடந்து கொள்கிறார். தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்ன என்று இவர்களுக்கு தெரியவில்லை. லூக்கா 23:34 என்று கூறிய இயேசுவின் அன்பையே தாவீது வெளிப்படுத்துகிறார். தன்னிடம் இருந்து பிரிந்து ஓடிய மகன் திரும்பி வந்தபோது ஊதாரியான தந்தை காட்டிய கடவுள் அன்பையே தாவீதும் வெளிப்படுத்துகிறார். லூக்கா 15. தாவீது தன் மகன் பால் காட்டிய அன்பு கடவுளின் அளவு கடந்த அன்பு. கடவுள் அன்பாயிருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. 1 யோவான் 4:9-10. இக்கடவுளின் அன்பை ஓரளவு முன் அறிகுறியாக வெளியிடும் தாவீது நம் அனைவரையும் இந்த அன்பு வாழ்வுக்கு அழைக்கிறார். அதே வேளையில் அதிகாரம் உள்ள இடத்தில் அன்பும் இருக்க வேண்டும் என்று கற்பிதம் புகட்டுகிறார். நற்செய்தி மார்க்கு இயல் 5 இறைவாக்கியங்கள் 21-43 முடிய. புயலை அடக்கியவர்
மார்க் 4:35-41. பேயை ஓட்டியவர் 1:21-27. இப்போது பிணியை போக்குகின்றார், இறந்தவனை உயிர்ப்பிக்கின்றார். மகளே, உன் நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று. கூட்ட நெருக்கடியில் இரத்தப்போக்கு பெரும்பாடு எனும் வியாதியில் 12 ஆண்டுகள் வருந்தும் பெண் ஒருத்தி நிற்கிறாள். பழைய சட்டத்தின்படி தீட்டுப்பட்டவள் இவர். லேவியர் 15:25. மருத்துவரால் குணமடையாது, குணம் பெற வேறு வழியின்றி அற்புதராகிய இயேசுவின் ஆடையை தொட்டாலே போதும் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையால் அவரது மேலாடையை தொடுகிறாள். உடனே குணம் பெற்றதை உணர்கிறாள். இயேசு தம்மில் வல்லமை திடீரென செயலாற்றியதை உணர்கிறார். அக்கூட்டமான சூழலிலும் யார் தன்னை தொட்டது என வினவுகின்றார். அப்பெண்ணின் நம்பிக்கையை பாராட்டி நிரந்தர குணம் அளித்து அவளுக்கு உறுதி அளிக்கிறார். யூதர்கள் மரபுபடி அமைதியாய் போய் வா என ஆசீரும் கூறுகிறார். இயேசு குணம் அளிக்கும் சக்தி எப்போதுமே இருந்தது. இயேசுவிடம் குணம் அளிக்கும் சக்தி எப்போதுமே இருந்தது. ஆனால் அச்சக்தி பயன் விளைவிக்க வேண்டுமெனில் மக்களில் நம்பிக்கை அச்சக்தியை இழுக்க வேண்டியிருக்கிறது. சூரிய ஒளி பிரகாசிக்கிறது, திறந்த வெளியில்தான் அதன் பயன் உண்டு. காந்த சக்தியில் இரும்பு இழுக்கப்பட வேண்டின் அதன் அருகில் இரும்பை வைப்பது அவசியமாகிறது. நம்பிக்கையால் இயேசுவின் வல்லமையை தொடும்போது நம்மில் அவரது சக்தியை உணர முடிகிறது. நமது நம்பிக்கை பிடிப்புள்ளதாக, ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளதாக இருக்கிறதா? நான் நம்புகிறேன், என் நம்பிக்கையின்மையை நீங்க உதவும் என்று அடிக்கடி கூறுவோமா? மார்க் 9:24. அஞ்சாதே, நம்பிக்கையோடு மட்டும் இரு. யாயிர் என்பவர் ஜெபக்கூட தலைவர்களில் ஒருவர். அவர் எருசலேம் மறைநூல் அறிஞரைப் போல் மமதை கொண்டவர் அல்லர். எனவே இயேசு செய்த புதுமைகளை கேள்வியுற்று சாக கிடக்கும் தன் மகளை குணப்படுத்த வரும்படி கெஞ்சுகிறார். இவ்வேளையில் மேற்சொன்ன புதுமையும் நிகழ்கிறது. இதற்குள் யாயிர் மகள் இறந்துவிட்டாள் என தகவலும் வந்துவிட்டது. இதை கேட்ட இயேசு அவருக்கு நம்பிக்கை அளிக்கிறார். யாயிர் நம்பிக்கையில் உறுதியாய் இருக்கிறார். எனவே வீட்டுக்குள் நுழைந்து இறந்த பெண்ணை பார்த்து தலித்தாக்கும், அதாவது எழுந்திரு மகளே என்கிறார். இயேசு மரித்த இளம்பெண் உயிர் பெற்றெழுந்து நடக்கிறாள். அவளுக்கு உணவு கொடுக்கும்படி பாசத்தோடு பணிக்கிறார். நோய்களை நலமாக்கும் சக்தி இயேசுவிடம் இருப்பதை மக்கள் அறிந்திருந்தனர். ஆனால் இறந்தவரை உயிர்ப்பிப்பார் என்ற கனவிலும் கருதவில்லை. எனினும் இப்புதுமை வழியாக தானே வாழ்வு என்பதை காண்பிக்கிறார். இறந்தோர் சிலருக்கு உயிர் கொடுத்தது தன் உயிர்ப்பின் முன் அடையாளம் எனலாம். என்னில் நம்பிக்கை கொள்பவன் இறப்பினும் வாழ்வான் என்ற இயேசுவின் வார்த்தைகள் இங்கு உண்மையாகிறது. இந்நிகழ்ச்சி நமது நம்பிக்கையை மேலும் உறுதிப்படுத்தும். குணமளிக்கும் நம்பிக்கை. இங்கு நிகழ்ந்த குணமளிக்கும் புதுமையையும் உயிர் கொடுத்த அற்புதமும் இயேசு கொண்டு வந்த நல்வாழ்வையும் புது வாழ்வையும் எடுத்து காட்டும் சின்னங்களாக மிளிர்கின்றன. இயேசு அறிவித்த இறையரசில் மக்கள் பெறும் நலத்தையும் முழுமையையும் குறித்து காட்டும் விதத்தில் அவர் ஆற்றிய புதுமைகள் விளங்குகின்றன. ஆம், இயேசுவின் அற்புத செயல்களை எல்லாமே இறையரசின் தன்மையையும் பண்பையும் வெளிப்படுத்தும் அருங்குறிகளாகவே நிகழ்ந்தன. இந்த சின்னங்களை கண்டு கொள்ளவும் அவற்றால் பயன்பெறவும் நம்பிக்கை இன்றியமையாதது. எனவே
இறையரசை ஏற்பதற்கு நம்பிக்கை நமக்கு வாயிலாக விளங்குகிறது என்பதை உணர்வோம். நம் நம்பிக்கை திடம்பெறட்டும். இதற்காக திருப்பலியில் மன்றாடுவோம். ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.